பச்சரிசி 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. அது வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் பச்சரிசி நான் போட்டிருக்கேன். நீங்க கடையில வாங்கக்கூடிய பச்சரிசி மாவு பச்சரிசியாக இருந்தா போட்டுக்கலாம். இல்ல ரேஷன் பச்சரிசி போட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி இதுக்கு போடக்கூடாது. நல்லா இருக்காது. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம். இதில வந்து நான் பால் பொங்கல் சேர்த்த போறேன். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா, 1 டம்ளர் அளவுக்கு அந்த பால் பொங்கல் இருக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் பால் பொங்கல் சேர்த்திருக்கேன். முதல் நாளே பால் பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பொங்கல் வந்து மிச்சமாக இருந்தது. அதை வந்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பொங்கல் மட்டும் இதில் சேர்த்திக்கிட்டு அரைக்கிறதுக்கும் அந்த பால் பொங்கலில் நான் ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியை சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டு இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 6-7 மணி நேரம் புளிக்கணும் இந்த மாவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து இருக்கணுங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது சூடான உடனேவே நம்ம ஆப்பமெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஊற்றணும். உங்கள்கிட்ட ஆப்ப சட்டி இருந்ததுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. நான் தோசைக்கல்லையே ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். திருப்பி போடக்கூடாது. எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் வெந்த உடனே நம்ம எடுத்துற வேண்டியது தான். பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதில் வந்து உளுந்து, வெந்தயம், சமையல் சோடான்னு சொல்லக்கூடிய ஆப்ப சோடா அதெல்லாம் எதுவுமே சேர்த்துல. செம சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இந்த ஆப்பம் வந்து பொங்கல் நம்ம பால் பொங்கல் செஞ்சுட்டு மிச்சமான அதில் செய்யக்கூடியது தான். நாங்கள் எங்கள் வைசியாசில் எல்லாம் இந்த மாதிரி செய்வோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் பால் பொங்கல் வந்து பொங்கல் பண்டிகை அப்போ செய்கிறப்ப இந்த மாதிரி நாங்கள் செய்வோம். அதே மாதிரி இதில் வந்து பணியாரம் எல்லாம் ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசனுங்க. சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா கழுவிட்டு அதனுடைய மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து காய்கறி சரவரத்தில் வந்து துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக அடுப்பில் வானலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எல்லாம் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். 2 பல் பூண்டு இது கூட சேர்த்திக்கோங்க. பூண்டு ஸ்மெல் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி இது கூட சேர்த்து அப்படியே வணக்கிட்டு நல்லா செவக்க வறுத்த உடனேவே நம்ம ஏற்கனவே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் சேர்த்து அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து ரொம்ப நேரம் வணக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். அதுக்கப்புறமாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இது கூட வந்து அப்படியே வணக்கி விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமாக மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாக இதில் கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து கொட்டணும். அப்படின்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு சட்னி, சக்கரவள்ளி கிழங்கு துவையல் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். பால் பொங்கல் ஆப்பத்துக்கும் சக்கரவள்ளி கிழங்கு சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சக்கரவள்ளி கிழங்கு சீசனில் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.